ஒரு காதல். அப்ப நேத்து ஒரு பேரண்ட்ஸ் வந்து குழந்தைய காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போனாங்களே, அது என்ன ஆச்சு? அந்த குழந்தைக்கு இதே நிலைமைதாம்மா. குழந்தைங்க விஷயத்தை ஏன் எல்லாரும் சீரியஸா எடுத்துக்காம இவ்ளோ மோசமா இருக்காங்க? இதை நாமளும் சும்மா விட்டு போக கூடாது, ஏதாவது பண்ணணும். மற்ற பிள்ளைங்க சூர்யா சாருக்கு பயந்துகிட்டு சரியா பிடி கொடுக்காம பேசுறாங்க. ஆனா நான் அப்படி இருக்க முடியாது. இப்ப மட்டும் இல்ல, இனி வரும் காலத்திலையும் இதே மாதிரியான இடையூறு வரதான் செய்யும். அப்ப நிச்சயம் நான் இப்படி அடங்கி போக மாட்டேன். அப்ப இருக்க அதே மனநிலையில இப்பவே இந்த கேஸை ஹேண்டில் பண்றது நல்லதுன்னு என் மனசு சொல்லுது. என்ன பண்ணலாம்? கயல், என்ன ரெஸ்ட் எடுக்க ரூமுக்கு போகாம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயோ, யார பிரச்சனைன்னு நினைக்கிறோமோ அவரே முன்னாடி வந்து நிக்கிறாரே. இப்ப என்ன பண்ணலாம்? ஹலோ, கேக்குறேன்ல, இன்னும் ரூமுக்கு போகாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எதுக்கு இப்படி பேந்த முழிச்சுக்கிட்டு இருக்க? இல்ல சார், கொஞ்சம் கேஸ் ஸ்டடி பண்ணிட்டு அப்புறம் போலான்னு இருந்தேன். கேஸா? எந்த கேஸ்? இல்ல சார், ஸ்டேஷன்ல கேஸை எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்ற விஷயத்த ஸ்டடி பண்ணிட்டு போலான்னு தான் இருந்தேன். உங்களை பார்த்த உடனே பயத்துல உளறிட்டேன் சார். ஓ, பயம்? அதுவும் என்ன பார்த்து? உனக்கு யார் நல்லா பண்றாங்களோ இல்லையோ, நீ நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ற. பண்ணு. என்னங்க கயல், இதுதான் குழந்தைங்க காணாம போன கேஸோட ஃபைல். இந்த ஃபைலை படிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா இவங்க விசாரிச்ச 3 கேஸ்லயும் இது வரைக்கும் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்கிற மாதிரி தெரியல. அப்படின்னா கொலைகார எதுக்கு குழந்தைங்களை கடத்தி கொலை பண்ணிருக்கணும்? அது சரியா தெரியல அன்பு. அதை கெஸ் பண்ணாதான் அதுல இருந்து விசாரணை ஆரம்பிக்க முடியும். ஒருவேளை 3 குழந்தைங்களுக்கும் எதுவும் தொடர்பு இருக்கான்னு விசாரிக்கணும் கயல். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 3 பேரும் சொந்தக்காரங்களா இருந்து 3 குழந்தைங்களையும் கொலை பண்ணிட்டா தனக்கு சொத்து கிடைக்கும்னு நினைச்சு 2 குழந்தைங்களை கடத்திட்டு போய் கொலை பண்ணிட்டு 3வது குழந்தையையும் அதுக்காக கடத்திருக்கலாம் இல்லையா? அதனால நாம உடனே பண்ண வேண்டியது என்னன்னா 3 பேர் வீட்டுக்கும் போய் 3 குடும்பத்துக்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு விசாரிக்கலாம். அப்படி இருந்தா அவங்களுக்கு பொதுவான சொந்தக்கார எதிரிய கண்டுபிடிச்சிடலாம். இல்ல அன்பு, இந்த ஃபைலை படிச்சதுல 3 குழந்தைங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்மந்தம் இல்லாத குழந்தைங்க. 3 பேரும் வேற வேற ஸ்கூல்ல படிச்சவங்க. அதனால நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. நல்ல ஒரு பாயிண்ட்டை பிடிச்சான்னு நினச்சேன், அதுவும் இல்லையா? சரி, எதுக்காக குழந்தைங்களை தேடி கண்டுபிடிச்சி கொலை பண்ணணும்? குழந்தைங்களை கடத்தி கொலை பண்ணுறதுனால அவனுக்கு என்ன லாபம் இருக்கு? அவன் சரியான ஆம்பளையா இருந்தா என்ன மாதிரி ஆம்பளை கிட்ட மோத வேண்டியது தானே? அவ்வளோ தில் இல்லாம தான் அந்த அப்பாவி குழந்தைங்க கிட்ட வீரத்தை காட்டுறான். நீங்க சொல்றதுலயும் ஒரு உண்மை இருக்கலாம் அன்பு. அவன் தைரியம் இல்லாதவனாவோ பலம் இல்லாத நோஞ்சானா கூட இருக்கலாம். இப்போ நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கோவப்படக்கூடாது. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க நினைக்கிறத சொல்லுங்க. அதுல இருந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா ஏதாவது க்ளூ கிடைக்கலாம். அதாவது கொலைகாரனுக்கு கல்யாணம் ஆகி பல வருஷங்கள் ஆகியும் குழந்தை இல்லைன்ற கோவத்தில் பார்க்குற எல்லா குழந்தையும் கொலை பண்ணுறானோ. இந்த படத்துல எல்லாம் பார்க்குறோமே, எனக்கு கிடைக்காத எதுவும் யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எனக்கு பிறக்காத குழந்தை யார் வீட்லேயும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறானோ என்னவோ. இருக்கலாம், ஆனா அதுக்காக எதுக்கு பெண் குழந்தைங்களை மட்டும் கடத்தி கொலை பண்ணணும்? அதுவும் 3 பேருமே பெண் குழந்தைங்க. ஆமாம், நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டும் கரெக்ட் தான்.
அவனுக்கு பெண் குழந்தைங்க தான் கிடைச்சிருக்கலாம், அதனால கடத்திருக்கலாம். அப்படியும் இருக்கலாம். ஆனா இதுல இருக்க ஒற்றுமை என்னன்னா, கொலை செய்யப்பட்ட 2 குழந்தைங்களும் இப்ப கடத்தப்பட்ட குழந்தையும் ஸ்கூல்ல இருந்து தான் காணாம போயிருக்காங்க. அப்படின்னா ஸ்கூல் படிப்பு. இதுல அவனுக்கு என்ன பிரச்சனை? பொண்ணுங்க படிக்க கூடாதுன்னு சொல்ல வரானா? அதுக்கு காலேஜில் படிக்கிற பொண்ணுங்களை டார்கெட் பண்ணலாமே. ஒரு முக்கியமான காரணத்தை மறந்துட்டோம் பாருங்க. அவன் ஏன் பணத்துக்காக குழந்தைங்களை கடத்தி கொலை பண்ணிருக்க கூடாது? இல்ல அன்பு, அவன் யாரையும் பணம் கேட்டு மிரட்டவே இல்லை. இது வரைக்கும் யோசிச்சதுல இருந்து ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது. அவனுக்கு குழந்தைங்களை கொலை பண்ண எந்த மோட்டிவும் இருக்கிற மாதிரி தெரியல. அவன் அப்பாவி குழந்தைகளை கொல்றத பார்த்தா அவன் பெரிய பலசாலியாவும் தெரியல. நான் கிரிமினல்ஸ் பத்தின ஒரு புக்ல படிச்சிருக்கேன். இப்படி கிரைம் பண்றவங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டு மனநிலை சரியில்லாதவனாவோ இல்ல சைக்கோவா தான் இருப்பான். அது மட்டும் இல்ல அன்பு, இவன் கொலை பண்ணிட்டு பேக் போலீஸ் ஸ்டேஷன் முன்னால வச்சு முடிஞ்சா என்ன பிடிங்கன்னு ஓபன் சேலஞ்ச் பண்றான். அப்படின்னா இவன் ஒரு சைக்கோ சீரியல் கில்லரா தான் இருப்பான். ஆமா, கண்டிப்பா அவன் சீரியல் கில்லரா தான் இருப்பான். இவங்க 2 பேரும் அப்படி என்ன ரகசியம் பேசிக்கிட்டு இருக்காங்க? என்ன அப்படி ஒரு சீரியஸான டிஸ்கஷன்? ஹலோ. ஓகே, நான் கூப்பிடுறேங்க. ஓகே, வச்சிருங்க, நான் கூப்பிடுறேன். என்ன டிஸ்கஷன் கேட்குறேன்ல? அங்க என்ன டிஸ்கஷன்? அதுவும் சைலண்ட்ல? இல்லை சார், இது குழந்தை கேஸு. என்னையா உளர்ற? குழந்தையா கேஸான்னு தெளிவா சொல்லு. சார், அது கேஸு தனி, குழந்தை தனி. இப்ப ஒழுங்கா பேச போறியா இல்லையா? இல்ல சார், இவர்கிட்ட கேஸ் விஷயமா பேசிட்டு அப்புறம் நீ சொல்லு, என்ன குழந்தை, என்ன கேஸ்? சார், அது இவங்க கிட்ட கேஸ் விஷயமா பேசிட்டு இருக்கும்போது நான் கயல் கிட்ட நீங்க குழந்தை மனசுக்காரங்க அப்படின்னு சொன்னேன் சார். ஓ, அவ்வளவுதானா? என்னோட பனிஷ்மெண்ட் எப்படி இருக்கும்னு தெரியும்ல. இப்ப நீ ஒழுங்கா சொல்லலன்னா கயலுக்கு தான் பனிஷ்மெண்ட். சார் சார், நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். அதைத்தானே ஆரம்பத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். கயல் கிட்ட நீங்க குழந்தை மனசுக்காரங்களா இருக்கீங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகி உங்களுக்கு குழந்தை பிறந்தா உங்களை விட குழந்தை மனசா இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தேன் சார். அவ்வளோதான் சார். இன்னைக்கு நைட் உனக்கு என்ன ஒர்க்? சார், 100 எமர்ஜென்சி யூனிட் சார். அதை பண்ணாம இங்க என்ன வேலை உனக்கு? போய் வேலையை பாரியா? எஸ் சார். அப்பாடா, அவரை பார்த்தாலே பக்கு பக்குன்னு இருக்குங்க. அப்படியே 24 ஹவர்ஸும் போலீஸ் வேற போடியே இருக்காரு. சரி, நீங்க சொல்லுங்க கயல், அடுத்து என்ன பண்ணலாம்? அந்த சைக்கோ கில்லரை எப்படியாவது பிடிக்கணும்னு எனக்கும் ஆர்வமா இருக்கு. அதனால நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்.
எப்போ இந்த கேஸை பற்றி பேசணும்னோ எனக்கும் இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு ரொம்ப ஆர்வம் வந்துருச்சு கயல். நானும் ஏதாவது அட்வென்ச்சர் பண்ண வேண்டாமா? கண்டிப்பா அன்பு, எனக்கும் உங்களோட ஹெல்ப் வேணும். உங்க ஹெல்ப் இல்லாம என்னால மட்டும் இதை பண்ண முடியாது. சொல்லுங்க கயல், உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நான் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் ஒரு அப்பாவி குழந்தைய காப்பாற்றுறதுக்காக போராடுறீங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண எனக்கு சான்ஸ் கிடைக்கிறது என்னோட அதிர்ஷ்டம் கயல். உங்களை மாதிரி எனக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. ராகவன் சார், சூர்யா சார் மாதிரி ஸ்ட்ரிக்டானவரும் இல்லை. நான் இருந்தாலும் இல்லைனாலும் என்னை கண்டுக்கவே மாட்டார் கயல். அதனால நான் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் எதுக்கு வேணாலும் வரலாம். அப்படின்னா காலையில ஏர்லியரா நம்ம ஒரு இடத்துக்கு போகணும். உங்களால பைக் அரேஞ்ச் பண்ணிட்டு வர முடியுமா? அட என்னங்க நீங்க, என்னோட பைக் ஹாஸ்டல்ல தான் இருக்கு. கண்டிப்பா எடுத்துட்டு வந்துடுறேன். எங்க போக போறோம்னு சொல்லவே இல்லையே. நம்ம ஃபாரன்சிக் லேபுக்கு போய் அந்த கொலைகாரனோட ஃபிங்கர் பிரிண்ட் ரிப்போர்ட் வாங்கணும் அன்பு. அதை வச்சு கொலைகாரனை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம வெளியே போறது உங்க பட்டாலியன்ல யாருக்கும் தெரியாம பாத்துக்கோங்க. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேங்க. அப்புறம் ஏர்லி மார்னிங் ஒரு 7 o'clock வர முடியுமா? ஏன்னா அப்பதான் நம்ம 2 பேரும் போறதை யாரும் பார்க்க மாட்டாங்க. கண்டிப்பாங்க. உங்களை பைக்ல கூட்டிட்டு போறதுன்னா நான் எப்ப வேணாலும் எங்க வேணாலும் வந்துருவேங்க. அது அது கேஸ் விஷயமா போறதா இருந்தா எங்க வேணாலும் போலான்னு சொல்ல வந்தேங்க. சரிங்க அன்பு, கரெக்டா 7 மணிக்கு இங்க ஹாஸ்டல் பக்கத்துல ஒரு கோயில் இருக்குல்ல, அங்க வந்துருங்க. சரிங்க. கயல், டிஃபன் வாங்கிட்டு வந்தாச்சு. ஹாஸ்டல் கிளம்பலாமா? அன்புக்கும் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? வாங்கிட்டு வந்தாச்சு. இந்தா. அன்பு, டேக் கேர். நாங்க கிளம்புறோம். போலாமா? டேய் அன்பு, உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குடா. ஏன்னா யாருக்கும் தெரியாம இப்படி சஸ்பென்ஸா கையில பைக்ல ஏத்திட்டு போற அளவுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமா? என்ஜாய்டா. இன்னைக்கு உன் காட்டுல மழை தான். யூ ஆர் எ லக்கி பர்சன். கையில கூட்டிட்டு போறது என்னமோ வேற ஒரு விஷயத்துக்காக தான். இருந்தாலும் எனக்கு என்னமோ கயல் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி லவ் சக்சஸ் ஆகி 2 பேரும் எஸ்கேப் ஆகி திருட்டு கல்யாணம் பண்ணிக்க போற மாதிரியே இருக்கு. நான் ஏன் இந்த மாதிரிலாம் நினைக்கிறேன்? இதே மாதிரி கையில என்னை பத்தி நினைச்சா எப்படி இருக்கும்? ஐயோ, உலகத்துல என்னென்னவோ கண்டுபிடிக்கிறாங்க. எவனாவது பொண்ணுங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க டிவைஸை கண்டுபிடிக்கிறானுங்களா? சீக்கிரம் கண்டுபிடிங்கடா. அப்பதான்டா என்ன மாதிரி லவ் பண்றவங்களுக்குலாம் வசதியா இருக்கும். என்ன இன்னும் கையில காணும்? யாருக்கும் தெரியாம இந்த இடத்துல தானே வந்து நிக்க சொல்லி ஃபோன் பண்ணாங்க. ஒருவேளை திடீர்னு ப்ரோக்ராம் கேன்சல் ஆயிடுச்சா? ஐயோ கயல், அப்படியெல்லாம் பண்ணிடாத. நான் உன் கூட அவுட்டிங் வர்றதுக்கு எவ்வளோ எதிர்பார்ப்பா இருக்குன்னு தெரியுமா? என் எதிர்பார்ப்புல மண்ணள்ளி மட்டும் போட்டுறாத. வந்துடுச்சல்லோ. உனக்கு தெரிஞ்சவங்க எத்தனையோ பேர் இருக்கும்போது என்ன மட்டும் எதுக்கு வெளியே கூட்டிட்டு போக சொன்ன? அப்படின்னா அந்த அளவுக்கு நீ என் மேல நம்பிக்கை வச்சிருக்க. என்ன அந்த அளவுக்கு உரிமையா பாக்குறேன்னு தானே அர்த்தம். எப்படியோ கூடிய சீக்கிரம் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடந்துரும்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. அன்பு, கயல், எப்போ வந்தீங்க? என்ன அன்பு இப்படி தனியா பேசிட்டு இருக்கீங்க? என்ன சக்சஸ்ஃபுல்லா நடக்கும்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அது அது ஒன்றும் இல்லை கயல். நீங்கள் இன்னும் காணுமே. நம்ம போகிற காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருமான்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். அதெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேணாம். நான் சொல்லிட்டா கரெக்ட் டைமுக்கு வந்துடுவேன். சரி, வண்டி எடுங்க, போகலாம். யாராவது பார்த்தா பிரச்சனை ஆகிடும். எஸ் கயல், நம்ம லவ் பண்ணி இப்படி யாருக்கும் தெரியாமல் எஸ்கேப் ஆனால்
கண்டிப்பா பிரச்சனை வரதானே செய்யும். அதுவும் அந்த கோச் சூர்யா இருக்காரு, மோசமான ஆளு. அவர் பார்த்தா கண்டிப்பா பிரச்சனை பண்ணிடுவாரு. ஸோ யாருக்கும் தெரியாம உன்னை கூட்டிட்டு போக வேண்டியது என்னோட பொறுப்பு. அன்பு, என்ன யோசிக்கிறீங்க? வண்டி எடுங்க போலாம். போலாங்க. உட்காருங்க கயல். போலாமா? அன்பு, கண்ணாடியை பார்த்து ஓட்டாம ரோட்டை பார்த்து ஓட்டுங்க. எனக்கு என்னமோ ஃபாரன்சிக் லேபுக்கு வந்த மாதிரியே தெரியல. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்த மாதிரியே இருக்கு. அன்பு, இதுதான் ஃபாரன்சிக் லேபா? ஆமாம் கயல், இதுதான் ஃபாரன்சிக் லேப். ஆனால் பார்க்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் மாதிரியே இருக்குல்ல? இல்லையே. சரி, வாங்க போலாம். கயல், எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ நாம போய் ஃபாரன்சிக் லேப்குள்ள ஃபிங்கர் பிரிண்ட் காப்பி வேணும்னு கேட்டா அவங்க எப்படி நமக்கு கொடுப்பாங்க? இந்த கேஸை டீல் பண்ற இன்ஸ்பெக்டர் இல்லைன்னா ஸ்டேஷன் ஆளுங்களுக்கு தானே கொடுப்பாங்க. நாம வெறும் ட்ரைனிங்காக தானே இந்த ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். நம்ம ட்ரைனிங் போலீஸ்னு சொன்னா நம்ம கிட்ட எப்படி இந்த ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க? இதுக்கு முன்னால ஸ்டேஷன் வேலையா இங்க வந்திருந்தாலும் நம்புவாங்க, அதுவும் இல்லை. அப்புறம் எப்படி நம்மள நம்புவாங்க? நீங்க சொல்றது சரிதான் அன்பு. நாம போய் கேட்டா தரமாட்டாங்க தான். ஆனா நாம இப்ப ட்ரைனிங் போலீஸ்னு சொன்னா தானே பிரச்சனை. நம்ம ஸ்டேஷன்ல ஒர்க் பண்றதாவும் இன்ஸ்பெக்டர் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வர சொன்னதாவும் சொல்லி கேட்போம். அப்போ கொடுத்துதானே ஆகணும். புரியல, என்ன கயல் சொல்றீங்க? நம்ம ஸ்டேஷன்ல ஒர்க் பண்றோம்னு சொன்னா எப்படி அவங்க நம்புவாங்க? இன்ஸ்பெக்டர் கிட்ட கால் பண்ணி கேட்காம அவங்க எப்படி தருவாங்க? அவங்க அப்படி கால் பண்ணி கேட்டா நம்ம மாட்டிக்க மாட்டோமா? அன்பு, நான் அதெல்லாம் யோசிக்காமல இவ்வளவு தூரம் வருவேன்னு நினைக்கிறீங்க? அதுக்காக தான் நான் இதை கொண்டு வந்திருக்கேன். இது இன்ஸ்பெக்டரோட ஐடி. இதை காட்டினா அவங்க நம்மள எந்த கேள்வியும் கேட்காம நமக்கு ரிப்போர்ட்டை கொடுத்துருவாங்க. நம்ம அதை வாங்கி ஒரு காப்பி எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இது பாருங்க, இதை காட்டி அவங்க கிட்ட கேட்போம். அதுக்கப்புறம் என்ன நடக்குமோ அது அப்புறம் பாத்துக்கலாம். இப்போதைக்கு நாம நினைச்சதை சாதிக்கணும், அதான் நமக்கு முக்கியம். கயல், நான் உங்களை என்னமோன்னு நினைச்சேன், ஆனா சான்ஸே இல்லை கயல். நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. சும்மா சொல்லக்கூடாது, நீங்க எல்லாத்துக்கும் செம்ம ப்ரிப்பேரா வந்திருக்கீங்க. ஆனா நீங்க இப்படி ஜெயக்குமார் சாரோட ஐடியா சுட்டுட்டு வருவீங்கன்னு நான் கற்பனை கூட பண்ணி பார்க்கல. அன்பு, 4 பேருக்கு நல்லது நடக்கும்னா எதுவும் தப்பு இல்ல. இது இல்லைன்னா நாம நினைக்கிறத சாதிக்க முடியாது. எப்படியாவது அக்யூஸ்டோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வாங்கி அவன் யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். அவனை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல நிறுத்தி அவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும். அட போங்க கயல், அப்படி தண்டனை வாங்கி கொடுத்தா பரவாயில்லையே. இப்பெல்லாம் யாருக்கும் தூக்கு தண்டனையே கொடுக்கறது இல்லையே. அவங்க கொடுக்கலன்னா என்ன, நாம கொடுப்போம். ஆமா அன்பு, அவனை நாமளே தூக்குல போடலாம். அவன்லாம் பூமிக்கு பாரமா இருந்து என்ன பண்ண போறான்? பயப்படாதீங்க, சும்மா தான் சொன்னேன். இந்த மாதிரி அப்பாவி குழந்தைகளை கொல்ற பாவிக்கு தூக்கு தண்டனை தான் சரியா இருக்கும்னு சொல்ல வந்தேன். ஆமா, கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி கடுமையான தண்டனை கொடுத்தாதான்
இனிமே இந்த மாதிரி தப்பா பண்ணக்கூடாதுன்னு பயம் வரும். சரி வாங்க போய் வாங்கிட்டு கிளம்பலாம். ம். ஐயோ, இந்த நேரத்துல இவர் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு? ரொம்ப தேங்க்ஸ் சூர்யா சார். உங்களால தான் நான் இப்படி கையல் பக்கத்தில் நெருக்கமாக நிற்க முடிஞ்சது. இப்போ கூட கையல் என் கையை பிடிச்சிருக்கான்னா அதுக்கு முழு காரணம் நீங்கள் தான். நீங்கள் மட்டும் வரலன்னா இதெல்லாம் நடந்தே இருக்காது. இந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, கையலும் நானும் லவ் பண்ணி ஊர் சுத்தம் போது சினிமா தேட்டரில் அவங்க முறமாமாவை பார்த்து பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்க மாதிரியே த்ரில்லாக இருக்கு. சூர்யா சார், காட் இஸ் கிரேட். அன்பு, சூர்யா சார் இப்போதைக்கு போற மாதிரி தெரியல. ஆமாம் ஆமாம். இவர் எதுக்கு இங்கே வந்தாரு? நாம எப்படி இப்போ உள்ள போகிறது? நமக்கு இடைஞ்சல் பண்ணுறதுக்குனே வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். சரி, கொஞ்ச நேரம் இருந்து பார்த்துட்டு போவோம்.